இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க. வேற இன்னொருவர் போட்டி போடுறதுக்கான சூழல் வாய்ப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் தமிழக பாஜகவில் கிட்டத்தட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் நத்திங் இஸ் ஓவர் அன்டில் இஸ் ஓவர். அதனால் அநேகமாக பாஜகவுடைய அடுத்த மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறதுக்கான எல்லா இண்டிகேஷன்ஸும் இருக்குது. இந்த காட்சிகளே அதைத்தான் உணர்த்துறதை நம்ம பார்க்கின்றோம். சற்று நேரத்துக்கு முன்பாக அண்ணாமலை வந்தார் பாஜகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு, தற்போதைய மாநில தலைவர். அப்போது பரபரப்பு கூடியது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். அவர் தலைமையகம் வந்தபோது கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சமூக வலைதளங்களில் பலர் நீங்கள் வாழறீங்களா, உங்களுக்கு கடந்த வாரங்களெல்லாம் அந்த ட்ரெண்டு தெரிந்திருக்கும். திரு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அவரை மாற்றக்கூடாது, அண்ணாமலை தான் பாஜகவுடைய மாநில தலைவராக தொடர வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தி பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்தாங்க. திரு அண்ணாமலை வெளிப்படையாகவே செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்தார், நான் பாஜகவுடைய மாநில தலைவர் போட்டியில், அடுத்த மாநில தலைவர் போட்டியில் இல்லை என்று அவர் வெளிப்படையாகவே அறிவித்தார். வெளிப்படையான பல சமிக்ஞைகள் கிடைக்க தொடங்கின. திரு நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய அடுத்த மாநில தலைவர் ஆவார் என்று. அதற்கான அறிகுறிகளாக அவர் சமீபத்தில் டெல்லிக்கு அழைக்கப்பட்டார். திரு கோலாஹல ஸ்ரீனிவாஸ் சொன்னது போல கடைசி நிமிட மாற்றமாக பிரதமர் கலந்து கொண்ட ராமேஸ்வரம் கூட்டத்தில் அவர் மேடையில் அவர் அழைக்கப்பட்டார். அவர் சட்டமன்ற குழு தலைவர் என்ற அடிப்படையில் புரோட்டோகாலம் அதற்கு இடம் கொடுத்தது. இதெல்லாம் வெளிப்படையான சமிக்ஞைகளாக பார்க்கப்பட்டது. இன்னொரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படக்கூடியது, பாஜக அதிமுக கூட்டணிக்கான முயற்சிகள் தொடர்கின்றன. அது கிட்டத்தட்ட வெளிப்படையாக இருக்கிறது. அதில் எப்படி, என்ன ஃபார்முலாவில், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும்பொழுது திரு நயினார் நாகேந்திரனை பாஜகவுடைய மாநில தலைவராக நியமிப்பது அப்படிங்கிறது அதிமுகவுக்கான அந்த கூட்டணிக்கான ஒரு நல்லெண்ண சமிக்ஞையாகவும் கூட அரசியல் அரங்கத்தில் பார்க்கப்படுகிறது, அதிமுகவால் பார்க்கப்படும். காரணம் என்னவென்றால், பாஜக தனித்து நிற்க வேண்டும் என்ற நிலைப்பாடை தாண்டி திராவிட கட்சிகள் இரண்டையும் விமர்சிக்கக்கூடிய, கடுமையாக விமர்சிக்கக்கூடிய நிலைப்பாட்டை அண்ணாமலை தொடர்ந்து எடுத்து வந்த அந்த சூழலிலும் கூட அதிமுகவோடு கூட்டணி வேண்டும் என்று வெளிப்படையாக கூறி வந்தவர், அதற்காக கருத்து கூறி வந்தவர் திரு நயினார் நாகேந்திரன். ஸோ அவர், அதுவும் அதிமுக பின்புலம் கொண்ட அவர், அதுவும் இந்த கூட்டணியை விரும்பி வெளிப்படுத்தக்கூடிய, கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய அவர் அந்த தலைமைக்கு வருவது அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணி ஏறத்தாழ உறுதியாகிறதோ அப்படிங்கிற எண்ணத்தையும் வலுப்பெற செய்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் துவங்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் தேர்தலில் அதிகாரப்பூர்வமாக நயினார் நாகேந்திரன் தேர்வாவாரா, போட்டியின்றி தேர்வாவாரா அப்படிங்கிறதுக்கான விடை இன்னும் சில நிமிடங்களில் தொடங்கிடும். இந்த தேர்தலை நடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள் திரு சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கணும். இந்த ப்ரொசீஜர்ஸ் தொடங்கியிருக்கு. நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அனைவருக்கும் என்னோட ஐயா தருண் அவர்கள் தேசிய பொதுச் செயலாளர். இந்த தேர்தல் மாநில தலைவருக்காக தேர்தல் எப்படி நடத்த முடியும், அதே போல தேசிய பொதுக்குழு ஆக அவர்கள் நட்டாஜி அவருடைய தலைவர் சென்னைக்கு வந்திருக்கிறாரு. என்னோட துணை தேர்தல் அதிகாரி மீனாட்சி அம்மா கே லக்ஷ்மண், चुनाव अधिकारी, राष्ट्रीय चुनाव अधिकारी. அதற்கு பிறகு தேசிய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் வந்து தமிழ் சொல்றாரு, அவரும் தேர்தல் அதிகாரி. நாங்க ஜனவரியிலிருந்து இந்த அமைப்பு தேர்தல் நடத்துகிறோம். தம்பி ஹலோ, 68,146 கிளை தலைவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கு. கொஞ்சம் பாக்கி இருக்கு. 231 மண்டல தலைவர்கள் தேர்ந்தெடுத்து 67 மாவட்ட தேர்தல் கொடுத்தாச்சு. கடைசியில மாநில தேர்தலுக்காக இன்னைக்கு நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் இதோட இது. 5 நிமிஷத்துல யார் யார் விண்ணப்பம் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு வருவாங்க. அந்த விண்ணப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதுக்காக நீங்க பார்த்துட்டு இருங்க. நன்றி, வணக்கம்.
बोलते रहो यार, मौका है टीवी पे छाने का, बोलते रहो। बोलते रहो, टीवी पे आ रहे हैं, बोलो। संगठन पर्व है, इट इज लाइक ए फेस्टिवल इन, इट लोकतंत्र है, डेमोक्रेसी है। சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.